முந்தைய ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்துல கொடுத்த இடஒதுக்கீடு அவ்வளவுதான். அதை நியாயப்படுத்தி கொடுக்கணும். இதை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மூலமா கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல யாரும் வழக்கே போட முடியாது. இதற்காக தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்ல. அப்படி சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் கேட்டேன், முதலமைச்சரை கேட்டேன், எங்க பிரச்சனை, என்ன பிரச்சனை நான் கேட்டேன். உடனே என் பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி, நான் இல்ல விடுங்க, என்ன இல்ல முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க, எதுக்கு எங்களை இங்க நம்ப வச்சு ஏமாத்துறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டா அப்புறம் அவர் அதிகாரியை பார்த்தாரு. அதிகாரியை பார்த்தோன்னா அதிகாரி இல்ல சார் அதுல சார் இது சார் அது சார் என்னமோ சொன்னாரு. இல்ல இவங்களுக்கு அதிகமா வருது 10%, 12%, 13 எங்கன்னு கேட்டேன். காமிங்க. அவங்களால காமிக்க முடியும். பாலுகிட்ட கேட்டேன், பாலு கொடுங்கன்னா பாலு எடுத்து காமிச்சார். பாருங்க, குரூப் ஏல 5%, 6%, குரூப் பில 7%, 8%, குரூப் சில 9%, 10%, குரூப் டில 11%. குரூப் டினா என்ன, இந்த கிளர்க் வேலை, பிளம்பர் வேலை, அதெல்லாம் உடனே 11% வருது. நான் கேட்டேன், அதுல என்ன சரி, நீங்க சொன்னீங்க, நான் இப்படியே சொன்னேன், சரி 11% சொல்றீங்க, நாங்க கேட்கறது பத்திரம் தான் கேட்கிறோம், எங்களுக்கு பத்திரம் கொடுத்துட்டு போங்க. 11% குரூப் டில மட்டும். குரூப் ஏன்னா என்ன வேலை தெரியுமா, டிஎஸ்பி, டெபுட்டி கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஒரு டிஎஸ்பி என்ன ஆவாரு, டிஜிபியா வருவார். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன ஆவாரு, சீஃப் செக்ரட்டரியா வரலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன வரலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வரலாம். ஆனா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், 109 காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு விழுப்புரத்துல பேசினேன்ல, 109 பேர் உயர் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி. இந்த லெவல்ல 109 பேர்ல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள்? ஒருத்தர் தான். அப்போ என்ன நீங்க சமூக நீதி கொடுத்துட்டீங்கயா இந்த மக்களுக்கு? என்ன கொடுத்துட்டீங்க?